வணக்கம் சார். வணக்கம். நம்மளோட ரஞ்சித்குமார் இப்போ உணவு முறைகளை மாற்றி நம்ம எப்படி படிப்பை சாப்பிட்டா, அதாவது மைண்டில் ஏற்றினா நல்லாயிருக்குங்கிறத விளக்கம் கொடுக்க போகிறாரு. இப்போ முதல்ல காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம என்னென்ன சாப்பிடணும், அது எப்படி எப்படி சாப்பிடணும், எந்தெந்த சப்ஜெக்டை எப்பப்போ சாப்பிட்ணுங்கிறத கரெக்டாக விளக்கமாக சொல்லுவார். சொல்லுங்கள் மிஸ்டர் ரஞ்சித்குமார். காலையில் எந்திரிச்சிலேருந்து சொல்லுங்கள். காலையில் ப்ரஷ் பண்ண பிறகு டீக்கு பதிலாக ஜிகே படிக்கணும், பிஸ்கட்டுக்கு பதிலாக ஹிந்தி படிக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சார்? பிரேக்ஃபாஸ்ட் பயாலஜி, தொட்டுக்க தமிழ். ஓகே. மத்தியானம் லஞ்சு சார்? மத்தியானம் லஞ்சு கெமிஸ்ட்ரி. ஓகே சார். நைட் தொட்டுக்க தமிழ். ஓகே. நைட் டின்னர் சார்? ஃபிசிக்ஸ். ஓகே. தொட்டுக்க சோசியல். ஓகே சார். இந்த இடையில ஈவினிங் டைம் அந்த ஸ்நாக்ஸ் டைம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? அந்த நேரத்தில் காலையில் சார், ஈவினிங் டைமில். ஈவினிங் டைம்லையா? ஈவினிங் டைம் மேக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. ஓகே சார். இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பயன்? மூளை நல்லா வளர்ச்சி அடையும். ஓகே. ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு என்னது பயன்? உணவு சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லது. சரி, இந்த மாதிரி சப்ஜெக்டுகள் சாப்பிட்றதுனா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? படிக்கணுமா இல்லை கரைச்சி குடிக்கணுமா? படிக்கணும். அதுதான் நீங்கள் சாப்பிட்றதுன்னு சொல்கிறீங்களா? ஓகே 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 ஓகே. இங்கிலீஷ் நம்ம காலையிலும் மதியமும் இடையில சாப்பிடணும். இடையில டேப்லெட் மாதிரி சாப்பிடணுமா? கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணுமா, நிறையா சாப்பிடணுமா? அதுவும் ஈவினிங் மாதிரி தான். அதுவும் காலையில மதியானமும் இடையிலும். இப்போ நம்ம காலை சாயங்காலத்துக்கும் நைட்டுக்கும் நம்ம சாப்பிட்றோம்ல ஸ்நாக்ஸு, அதே மாதிரியும் காலையிலையும் மதியானமும் இடையில. சரி சார். அந்த இடையில நம்ம அந்த ட்ரிங்க் தண்ணி குடிக்கும்ல, அதுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன். அதுக்கு அது கம்ப்யூட்டரு. ஓ, கம்ப்யூட்டரு. ஓகே. இதை அப்பப்போ நம்ம எடுத்துக்கணும். கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நல்லதுங்க. ஓகே சார். ஓகே ஓகே. உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.